ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல் டோனா விகாஷ். இந்த சேனலில் பார்க்குறது இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சப்ஜெக்ட் ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸி. ஐஎம் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட். இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் டோனா விகாஸ். வாட்ஸ்அப் சேனல் நேம் பாஸ் ஈஸி. இன்ஸ்டாகிராமில் இருக்கிற குரூப் சாட் லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட். இது மேக்ஸிமம் ஃபைனல் இயரில் படிக்கிறாங்க. 21 ரெகுலேஷனில் ஆக்டிவ்னால வேறு இயர் படிக்கிறாங்களான்னு தெரியல. ஓகே, நம்ம யூனிட் வைஸ் பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற சப்ஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப ஒரு வாஸ்ட் சிலபஸ். ரொம்ப நிறைய சிலபஸ் இருக்கனால நம்ம இந்த டாபிக்ஸை யூனிட் வைஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் மற்ற சப்ஜெக்ட்ஸ் கொடுக்குற மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் கொடுக்கல. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்ங்கிறது பல சப்ஜெக்ட்ஸை கம்பைல் பண்ணி நிறையா கொடுத்துட்டாங்க. அதனால் அதில் எது இம்பார்ட்டண்ட்டோ அது மட்டும் கொடுத்துருக்கோம். இந்த டாபிக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தவங்க டாக்டர் சுதர்சன் சார். ஸோ அவங்களோட ஹெல்ப்பில் தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ சுதர்சன் சார் கேட்டவொடனே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எல்லா டாப்பிக்கும் அவங்களே எழுதி நமக்கு கொடுத்தாங்க. தேங்க்யூ சுதர்சன் சார். யூனிட் 1 பார்க்கலாம். யூனிட் 1ல் மொத்தமாக பார்த்தோம்னா ஒரு 5 கொஷின் தான் இருக்குது. 5 கொஷின் மட்டும் படிச்சிங்கன்னா போதும், கம்பல்சரி இது அட்டன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபை பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் சப்ஜெக்ட்டு. செகண்டு ஹென்ரி ஃபயல்ஸ் 14 மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் இருக்கும். அப்புறம் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆர்ட் ஆர் சயின்ஸ் ஜஸ்டிஃபிகேஷன். இது அடிக்கடி கேட்குற கொஷின் தான் அது. அது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ட்ரேட் யூனியன், டெய்லர்ஸ் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். இந்த 5 கொஷின் மட்டும் படித்தா போதும், கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஷின் வந்துடும். இது இல்லாமல் நிறையா டாபிக்ஸ் யூனிட் 1ல் இருக்குது. அதெல்லாம் அவ்வளோ முக்கியம் இல்லை. அதில் நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் 5 டாபிக் கொடுத்துருக்கோம். அடுத்தது யூனிட் 2. யூனிட் 2ல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 6 கொஷின் இருக்குது, 6 டாபிக்ஸ் இருக்குது. 6 டாபிக் என்னென்னா, ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டைசேஷன், அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், பிளானிங் ப்ராசஸ், ஸ்டெப்ஸ் இன் டெசிஷன் மேக்கிங், கம்யூனிகேஷன் ப்ராசஸ் அண்ட் பேரியர்ஸ், கண்ட்ரோல் ப்ராசஸ். இதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும், மேக்ஸிமம் இதுலேருந்து கவர் ஆயிரும். யூனிட் 3 பார்த்தோன்னா, யூனிட் 3ல் ரொம்ப ஒரு டாபிக்ஸ் கம்மியாக இருக்குது, இதுக்கு நிறையா இருக்கும். ஆனால் யூனிட் 3 ஒரு முக்கியமான டாபிக் இதில். ஸோ யூனிட் 3ல் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்லேட் பிஹேவியர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். பிஹேவியரையும் பெர்ஃபார்மன்ஸையும் எப்படி நம்ம இன்டர்லேட் பண்ணுறோம் அப்படின்ற கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்புறம் மேஸ்லோஸ் நீட் தியரி. இது ஒரு முக்கியமான கொஷின். மேஸ்லோஸ் நீட் தியரி கேட்பாங்க. அதை டிஸ்கஸ் இன் டீட்டெயில் லேர்னிங் கர்வ்ஸ். ஸோ இந்த 3 டாபிக் மட்டும் தான் யூனிட் 3ல். அடுத்து யூனிட் 4 பார்த்தோம் அப்படின்னா லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ், கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட், அடுத்து சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், அதில் கல்ச்சர் அண்ட் எத்திக்ஸ். இந்த இதெல்லாம் பார்த்துக்கணும். ஒரு டாபிக் ஒன்று தான் கொடுத்துருக்கோம். ஒரு டாப்பிக்னால் ரொம்ப ஷார்ட்டாக ஒரு டாப்பிக்குள்ள நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கலாம். அந்த எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கணும். அடுத்து யூனிட் 5. யூனிட் 5 பார்த்தோம் அப்படின்னா இதில் நமக்கு ஒரு 4 டாபிக் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டாபிக் பார்த்தோன்னா எக்ஸ்பிளைன் ஸ்வாட் அனாலிசிஸ் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். அது எனுமரேட் த ஸ்கோப் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் MBO. ப்ரீஃப்லி டிஸ்கஸ் கொஸ்டினே கொடுத்துட்டாங்க. ப்ரீஃப்லி டிஸ்கஸ் பிஸ்னஸ் ப்ராசஸ். அப்புறம் ரீஇன்ஜினியரிங், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் கேட்கலாம். இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங் 8 மார்க்காகவும், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் 8 மார்க்காகவும் கேட்கலாம். அது டிஸ்கஸ் இன் டீட்டெயில் த நெசசிட்டி ஆஃப் ERP இன் தி சக்ஸஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். இது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும். சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு டைம் ரெகுலேஷன் 21ல் இந்த சப்ஜெக்ட் எழுத போகிறாங்க. கொஷின்ஸ் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்ற ஐடியா யாருக்குமே இருக்காது. இருந்தாலும் நம்ம ஏற்கனவே POM அது இண்டஸ்ட்ரியல் சார் இப்போ சுதர்சன் சார் பார்த்தீங்கன்னா அவர் மேனேஜ்மெண்ட் சைட்லையும் படிச்சுட்டாங்க, இன்ஜினியரிங் படிச்சுட்டாங்க. அதனால நிறைய டைம் அவங்க POM எடுத்தனால அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ்லாம் வரும், நம்பலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பெரிய சிலபஸ். இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் மிகப்பெரிய சிலபஸ். அதில் நம்ம ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிடிக்க முடியாதனால இம்பார்ட்டன்ட் டாபிக் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த சப்ஜெக்ட் என்ன வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.